வணக்கம், வாழ்க வளமுடன். பகவத்கீதையில அத்தியாயம் 13 கிருஷ்ணர் இவர்களையெல்லாம் நான் இந்த ஒரு தகுதிகளை அடைந்தவர்களையெல்லாம் நான் ஞானம் பெற்றவர்களாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன தகுதி, அது என்ன ஞானம்? அது ஞானம்னா என்ன அப்படின்னா அந்த மனதினுடைய பக்குவ நிலை தான். அது என்னென்ன பக்குவ நிலையை அவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாக 3 விதமான குணங்களை சொல்லுவாங்க. ரஜோ, தமோ, சத்துவம் அப்படின்னு 3 விதமான குணங்கள் இருக்கு. சில மனிதர்கள் ரஜோ குணத்துல இருப்பாங்க. ரஜோ குணம் அந்த கீழ்நிலை. யாரு எப்படி வேணா போகட்டும், யாரை எப்படி வேணா அழிச்சு நான் வாழ்ந்தா போதும், நான் வாழறதுக்காக யாரை வேணா என்ன வேணா செய்வேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறது ரஜோ குணம். அது கீழ்நிலை குணம், மிருக குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லெவல் தமோ குணம். சாதாரண மனிதர்கள், நான் யாரையும் அழிக்கணுன்றதெல்லாம் இல்லை, நான் வாழணுன்றதுக்காக யாரையும் கஷ்டப்படுத்தணுன்றதுலாம் இல்லை, நான் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழறேன், என் வாழ்க்கை என்னவோ, என் குடும்பம் என்னவோ, என் வேலை என்னமோ, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு வாழறவங்க அவங்க. ஆனால் அவங்க ஞானத்துக்கு பக்கம் திரும்ப மாட்டாங்க. உலகியல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஞானத்தை பற்றி சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க அந்த உலகியலில் மூழ்கி இருப்பாங்க. உலகியல் வாழ்க்கையில், அந்த மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது சத்துவ குணம். இவர்கள் தான் அந்த பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க. கடவுள் மேலே பக்தி, அந்த தயால குணம், அன்பு, கருணை, இரக்கம், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நல்லது செய்யணும், எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சத்துவ குணம். இப்போ அந்த ஞானம் பெற்றவர்கள்கிட்ட அந்த சத்துவ குணம் இருக்கும். ப்ளஸ் அதுக்கும் மேலே ஒரு படி தான் ஞானம். சத்துவத்துக்கும் மேலே அந்த ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவத்தில் இருப்பாங்க. ஓகே இந்த ஞானத்தை பற்றி ஞானம் பெற்றவங்க தான் பேச முடியும். அடியேன் சொல்கிறேன், சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, இப்படி தான் ஞானம் போல இருக்குது. ஏன்னா ஞானம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கலாம். இதுதான் ஞானம், இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு அடக்கம். ஃபஸ்ட் என்ன குணம் இருக்கணுமா? அடக்கமாக இருக்கணும். அது அந்த நான் என்கிற தன்மை இல்லாமல் அடக்கமாக, நான் ஒன்றுமே இல்லை. திருவாசகத்தில் ஒரு பாடல் இருக்குது, நான் யார், என் உள்ளமார், என் நாணங்களார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலையேல் அப்படின்னு மாணிக்க வாசகர் எழுதியிருப்பார். நான் யார்? நான் ஒன்றுமே இல்லை. அவன் அருள் செய்தான் நான் பாடல் இயற்றினேன், அவன் அருள் செய்தான் நான் ஞானம் பெற்றேன், அவன் அருள் செய்தான் நான் உங்களுக்கு தெரிகிறேன். நான் யார், என் உள்ளமார், என் நாணங்களார், என்னை யார் அறிவார், என்னை யாருக்கு தெரியும்? எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க, செத்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் வரலாற்றில் இருக்கேன்னா யார் காரணம்? நானா காரணம்? அவன் அருள் செய்தான், நான் அவன் மீது பக்தி கொண்டேன், எல்லாமே அவர் செயல். அப்படி எவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய ஞானி, இவ்வளோ இறைவனோட கலந்தவர். அவர் சொல்கிறார், நான் ஒன்றுமே இல்லை, அவர் அருள் செய்தார், நான் அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு அடக்கமாக இருக்கணும். நான் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இறைவன் செயல். வள்ளலார் ஐயா அவர் ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கையை இப்படி தான் வச்சுருப்பார். ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறாரு, கை வீசி நடக்கவும் பயந்து கை கட்டியே நடந்தேன். மிகப்பெரிய ஞானி. கை வீசி நடந்தால் எங்கே எனக்கு அந்த நானுங்கிற அந்த ஒரு கர்வம் வந்துடக்கூடாது. அப்படி கை வீசி நடந்தால் வந்துருமோன்னு பயந்து கை கட்டியே நடந்தேன். அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. நான் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது, ஒரு இம்மி அளவு கூட நானுங்கிற ஒரு தன்மை வந்துடக்கூடாது. அவ்வளோ அடக்கமாக இருக்கணும், நான் அவ்வளோ பவ்யமாக இருக்கணும், நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இப்போ அடக்கம். அடுத்து கர்வமின்மை. மனிதர்களுக்கு
எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு கர்வம். நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள். என் பிள்ளைங்களாம் யார் தெரியுமா? அவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளோ கர்வம் இருக்குது. எல்லாம் நான் தான். இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதே நான் தான். நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். நான் தான் படித்தேன். நான் தான் சம்பாதிச்சேன். நான் தான் பண்ணேன். எவ்வளோ கர்வம் மனிதர்களுக்கு. இந்த கர்வமே இருக்கக்கூடாது. கர்வம் இல்லாதவர்கள் தான் ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மெல்லாம் இறை பாதையில் இருக்கிறோம், எல்லாமே கடவுள் செய்யன்னு சொல்லிடுவோம். ஆனால் நம்மளை மீறி கூட நமக்கு உள்ள கர்வம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே யாருமே நம்மளை மதிக்கவே இல்லை. நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகுதா இல்லையா? அதுதான் கர்வம். அங்கே நானுங்கிறது ஒன்று இருக்குல்ல. என்னை யாருன்னா மதிச்சா என்ன, மதிக்கலனா என்ன, என்கிட்ட பேசுனா என்ன, பேசலனா என்ன. அங்கே நம்மளை அறியாமல் கூட ஒரு கர்வம் நமக்குள்ளே இருக்கும். எந்த ரியாக்டும் இருக்காது. அந்த ஞானம் பெற்றவர்கள்கிட்ட எந்த ரியாக்ட், நீ என்னை மதிச்சா என்ன, மதிக்கலனா என்ன, நீ பேசுனா என்ன, பேசலனா என்ன, அப்படிங்கிற அந்த எப்பவும் அந்த நியூட்ரல் ஸ்டேட். அடுத்த அகிம்சை. இம்சை அப்படின்னா நான் ரொம்ப இம்சை பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அகிம்சைனா அதற்கு ஆப்போசிட். யாரையுமே ஒரு துன்புறுத்தாமல் இருக்கிறது, யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது, நம்ம உடலால் துன்பப்படுத்தாமல் இருக்கிறது, யாரையும் அடிக்காமல், யாரையும் கொல்லாமல், எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கிறது, உடலால் காயப்படுத்தாமல் இருக்கிறது. அடுத்தது வார்த்தையால் காயப்படுத்தாமல் இருக்கிறது. ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை இன்னொருத்தர் மனசில் எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. இப்போது அந்த வார்த்தை அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுக்குது. வார்த்தையால் கூட ஒருத்தரை இம்சிக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அடுத்து எண்ணத்தால் கூட, மனதால் கூட இன்னொருத்தங்க அப்படி ஆயிடணும், இவங்க என்னை இப்படி பண்ணாங்கல்ல, இவங்க அப்படி ஆயிடணும் அப்படின்னு மனசால கூட அது ஒரு நினைக்கக்கூடாது. தெரியாதா என்ன கடவுளுக்கு? அவர் அங்கே தானே இருக்கிறாரு. இப்போ அந்த மனசால கூட யாருக்கும் இம்சைப்படுத்தாமல், துன்பம் கொடுக்காம, மனதாலும் எண்ணத்தாலும் வாக்காலும் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பதே அகிம்சை. ஒரு எறும்புக்கு கூடங்க, எறும்பா இருந்தா என்ன, நம்மளா இருந்தா யாரா இருந்தா என்ன, எல்லாருக்குமே ஒரே ஆத்மா தான். இப்போ எல்லா உயிரையும் மதிக்கணும், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அகிம்சை. பொறுமை. என் பொறுமை ரொம்ப சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற இல்லையா, நிச்சயமாக நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு இந்த சோதனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பொறுமையாக தான் இருப்போம். நம்மளை கோவப்படுத்துறதுக்குனே வருவாங்க, நம்மளை ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம், நம்மளை ரொம்ப அவமதிக்கிறது, அவமானப்படுத்துறது, ரொம்ப நம்மளை துன்பப்படுத்துறது, இதெல்லாம் செய்வாங்க. அது என்ன செஞ்சாலும் நான் பொறுமையாக தான் இருப்பேன். எந்த வகையிலும் அவங்களுக்கு நான் துன்பம் கொடுக்க மாட்டேன். இதைத்தானே ஜீசஸ் பண்ணார். எவ்வளோ அவர் கொடுமைப்படுத்திட்டாங்க, எவ்வளோ வலி அனுபவிச்சார், எவ்வளோ அவமானம், எப்படி பொறுத்துக்கிட்டு போனார். இதுதான் ஞானம், பொறுமை. நமக்கு துன்பம் வரதான் செய்யும், நம்மளை அவமானப்படுத்த தான் செய்வாங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் பொறுமையாக தான் இருக்க போகிறேன். பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும். அதாவது இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்துடாது. நான் பேபி ஸ்டெப் அப்படின்னுவாங்க. கொஞ்சமாக ஒவ்வொன்றா கொஞ்சமாக நம்ம இதெல்லாம் பழகிக்கணும். பொறுமையாக இருக்கிற பழகிக்கணும், எந்த உயிரையும் துன்பப்படுத்தாமல் இருக்க பழகிக்கணும். இதெல்லாம் கொஞ்சமாக பழகிக்கணும். அடுத்து எளிமையாக இருக்கிறது. அதாவது இப்போல்லாம் எல்லாமே இப்போ தேவைன்னு இருக்குது. இப்போ நான் ஒரு வீடு தேவை, நமக்கு சாப்பாடு தேவை, உடை தேவை, எல்லாமே நமக்கு தேவை இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த தேவைக்கு மீறி ஆடம்பரமாக இருக்கிறோம்ல. இப்போது
ஒருத்தவங்க எழுதுனாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா, இப்போல்லாம் கோடி கோடியாக போட்டு கட்டுறாங்க. என்னென்னமோ பெயிண்டிங், என்னென்னமோ ஜன்னல் இந்த மரத்தால் செஞ்சது, இந்த கதவு இவ்வளோ செலவு பண்ணோம், இத்தனை லைட்டிங் போட்டோம், என்னென்னவோ இத்தனை கோடி அத்தனை லட்சம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னதான் இத்தனை கோடியில் வீடு கட்டினாலும் நம்ம எம்டி பிளேஸில் தானே வாழறோம். எம்டி பிளேஸில் தானே வாழ்கிறோம். செவுத்து மேலேயே உட்காந்துக்கிறோம், ஜன்னல் மேலேயே உட்காடுறோம். இது ரொம்ப சிந்திக்க வச்சது. எம்டி பிளேஸில் தானே வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லை? அப்போது இது எல்லாமே நம்ம ஆடம்பரத்துக்காக எல்லாமே செய்கிறோம். இருக்க ஒரு வீடு வேணும். அது ஏன் ஆடம்பரமாக வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எளிமையாக வாழும். அது அந்த ஞானத்தில் இருக்கிறவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு ஆடம்பரங்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயமாகவே நினைக்கிறது இல்லை. ஒரு மீம் பிக்சர் பார்த்தேன், ரொம்ப அது சிந்திக்க வச்சது. நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய காய்கறி தெருவில் தள்ளு வண்டியில் விற்றுட்ருக்குறாங்க. நம்ம காலில் போடுற செப்பல் ஷோரூமில், கண்ணாடி ஷோரூமில் வச்சு விற்றுட்ருக்குறாங்க. இப்போது ஏன் மனிதர்கள் பாருங்கள், அந்த ஒரு பந்தா காஸ்ட்லியாக இருக்கணும், எது எடுத்தாலும் காஸ்ட்லியாக இருக்கணும், என்னை பார்த்தாவே 4 பேர் மதிக்கணும், நான் போடுற ட்ரெஸ்ஸு, நான் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து, நான் காரு, என் வீடு இதெல்லாம் பார்த்து என்னுடைய மதிப்பை அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது ஞானம் பெற்றவர்கள் இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க. இப்போ எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல். ஒரு குரு கிட்ட போய் சேவை செய்யணும், குருவை அடையணும். அது ஸ்தூலமாகவும் இருப்பாங்க, சிலருக்கு சூட்சமமாக இருப்பாங்க. அடியனுக்கு ஸ்தூலமாகவே குரு இருக்கிறாங்க. இப்போ சூட்சமமானா இப்போது பகவத்கீதையை படித்து அதன்படி வாழ்கிறவங்களுக்கு கிருஷ்ணர் குருவாக இருப்பார். பைபிளை படித்து அதன்படி வாழ்கிறவங்களுக்கு ஜீசஸ் குருவாக இருப்பார். இப்போ அந்த மாதிரி யாரை குருவாக நினைக்குமோ அவங்க குருவாக வருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குருவை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நம்ம பொது சேவை செய்வோம். சேவை மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா அவங்க குருவை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு குரு சேவை தான் செய்விப்பார். ஒரு ப்ரேயர் கூட, அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயராவது, ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் ஒரு குரு செய்ய வைப்பார். மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையெல்லாம் நமக்கு வருது இல்லை. அப்போ நம்ம அந்த மனப்பான்மை வந்துச்சுன்னா நம்ம அந்த குருவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குரு நம்ம கடவுள் தான் இருக்கிறாரே, அதுக்கப்புறம் ஒரு குரு எதற்கு அப்படின்னா, கடவுளாக இருந்தாலும் அந்த கடவுள் நிலையிலேருந்து அவங்க குருவாக இறங்கி வருவாங்க. ஏன் அப்படின்னா, இறைவன் கருணை, எல்லையற்ற கருணை. ஆனால் ஒரு குருவாக வந்தால் மட்டும்தான் அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நீ இந்த வழியில் போகணும், இந்த பாதை தான் கரெக்டு, இந்த பாதை தப்பு அப்படின்னு நம்மளை தப்பான பாதைக்கெலாம் போகும்போது அவங்க அந்த பாதையில் போகக்கூடாது அப்படின்னு தடுப்பாங்க. இப்போ நல்ல பாதைக்கு நம்மளை அழைத்து செல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க குரு. அப்போ இறைவனே வந்தாலும் அவர் இறங்கி குருவாக தான் நமக்கு அந்த குருவாக வழி நடத்துவார். அடுத்து தூய்மை. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். மனசு தூய்மையாக வச்சுக்கணுங்க எப்பவுமே. அது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 60,000 70,000 எண்ணங்கள் வருதான் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ எண்ணங்கள், இப்போ அப்படியே மனசு அப்படியே குப்பை மாதிரி இருக்கும். இப்போது அது எப்பவுமே அதில் தூய்மையாக வச்சுக்கணும். அதில் நல்ல எண்ணங்களை விட நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கும். உண்மையாகவே நெகட்டிவ் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அதில் தேக்க நிலையில் இருக்கும்போது அது மனசு அவ்வளோ ஒரு
தூய்மையாக இருக்காது. ஸோ எப்போவுமே இறை சிந்தனை, இறைவனுடைய பெயர் இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோதான் வேலை இருந்தாலும் கொஞ்சமாவது இறைவனுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி, இத்தனை முறை நான் இன்னைக்கு கடவுளுடைய பெயரை சொல்ல போகிறேன், அந்த நாம ஜெபம் பண்ண போகிறேன், இல்லை கொஞ்ச நேரம் கடவுளை நினைப்போம், கடவுளை நேசிப்போம், அப்படி கொஞ்ச நேரமாவது அவங்களுக்காக ஒதுக்கி அந்த மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அந்த நாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து தளராமை. நம்ம ஒரு கஷ்டம் வந்த உடனே தளர்ந்து போயிடும், இப்போ போடப்பா என்னதான் வாழ்க்கையோ, அப்படி தளரவே கூடாது. அந்த ஞானம் பெற்றவர்கள் தளரவே மாட்டாங்க. காந்தியடிகள் சொல்லுவார், யார் நார்த்திகவாதி? நார்த்திகவாதி கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க யார் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு கஷ்டம் வந்த உடனே அப்படியே கவலையாடுறாங்கல்ல, அவங்க தான் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க. கடவுள் கூடவே இருக்கிறாருன்னும் போது எப்படி தளர முடியும்? எப்படி ஒரு துன்பம் வருது, எது செஞ்சாலும் கடவுள் எனக்கு சரியாக தான் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் எப்படி நம்மளால் தளர முடியும்? இன்னொன்று, எல்லாமே கடவுள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அப்படியே ப்ளூ பிரிண்ட்டே நமக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம எப்படி வாழ்க்கையை எப்படி நமக்கு நடத்த போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது. அதன்படி தான் நடக்க போகுது. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே கை கட்டி அழகாக வேடிக்கை பார்ப்போம். அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஞானம் பெற்றவர்கள் அப்படியே கல் மாதிரி இருப்பாங்க. அதுதான் தளராமை. தளரவே மாட்டாங்க. அடுத்து சுய கட்டுப்பாடு. அந்த எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். இப்போது ஒரு சில விஷயத்துக்கெலாம் அடிக்ட் ஆகுறாங்க, ஒரு ஆல்கஹாலுக்கு அப்படின்னு, ஸ்மோக்கிங், இதெல்லாம் அப்படி ஆகும்போது அவங்கள எப்படி திருத்த முடியும்? அவங்களா திருந்தினாதான். சுய கட்டுப்பாடு. நான் இப்படித்தான் வாழ போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இறைவன் ஃப்ரீவில் கொடுத்துட்டாரு. அந்த சுய கட்டுப்பாடு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும். இப்போ அந்த ஞானம் பெற்றவர்கள் சுய கட்டுப்பாடோடு இருப்பாங்க. அடுத்து புலனுகர்ச்சி பொருட்களை துரத்தல். ரொம்ப நம்மளை உலகியல் பாதைக்கு திரும்பக்கூடியது. புலனுகர்ச்சினா புலன்கள்னால் என்ன? ஐம்புலன்கள் எதை சொல்கிறோம்? கண், காது, மூக்கு, வாய், உடல். இப்போ ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியல. இப்போ நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். இப்போ எதோடலாம் நம்ம அடிக்ட் ஆகிறோம்? அதெல்லாம் துறந்துடணும், அதெல்லாம் விட்டு விலகணும். பாருங்கள், நம்ம எதுவாக வேணால் இருக்கட்டும், நம்ம எது கூட ரொம்ப அடிக்டாக இருக்கிறோம் அதை நம்ம கவனிக்கணும். இது இல்லாமல் இருக்க முடியலை அப்படின்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது மேலெலாம் நம்ம அடிக்டாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் விட்டு நம்ம விலகி இருக்கணும். அடுத்து பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல். பொய் அகங்காரங்கிறதே நம்ம உடல் தான் நிஜம், இந்த வாழ்க்கை தான் நிஜம் அப்படின்னு நினைக்கிறது தான். நான் இந்த உடலும் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல, இதை தாண்டிய ஆத்மா, அந்த ஆத்மா உணர்வுலே இருக்கணும். அந்த ஞானம் பெற்றவர்கள் நான் எப்பவுமே நான் ஒரு ஆத்மா, இந்த உடல் என்னுடைய சட்டை, இது எப்பவும் அவங்க ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல். நம்ம எவ்வளோதான் பட்டாலும் இந்த வாழ்க்கை சலிக்கிறதே இல்லைங்க. எவ்வளோ துன்பப்படுறோம், என்னைக்காவது சலிக்குதா? ஒரு நோயின்னு வருது, அந்த நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும் பாருங்க, பா முடியலையே. இந்த பிரசவ வலி வரும்போது ஐயோ ஏன் உயிரோடு இருக்கிறோமே தெரியலையே அப்படின்னு அவ்வளோ வலிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது மறந்துடும்.
இப்போ இந்த வாழ்க்கை எவ்வளவு துன்பம் அப்படின்னு தெரிஞ்சாதான் ஏன் துன்பம் வருது, இந்த துன்பத்திலேருந்து எப்படி நம்ம மீள முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே வரும். இதை கவனிக்கிறதே இல்லை. இதை கவனித்தல் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கவனிப்பாங்க. இப்போது சுடுகாட்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மயான கொள்கையா என்னமோ சொல்லுவாங்க. இப்போது அந்த நெருங்கிய உறவினர் இறந்ததுக்கப்புறம் அதை பார்க்கும்போது அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் பேசிக்குவாங்களாம், தாண்டா வாழ்க்கை, இவ்வளோ தாண்டா வாழ்க்கை, நம்ம அவ்வளோ தாண்டா, ஒன்றுமே இல்லை, இனிமேல் இதெல்லாம் பெருசுன்னு நினைக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறதுல நம்ம ஒரு நாளைக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு அந்த மயானத்தில் நினைப்பாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களும் உலகியல் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்களாம், மயான கொள்கை அப்படின்வாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம மறந்துடுறோம். இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது புத்தருடைய ஒரு கதை சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு. ரொம்ப பெரிய ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கிறாரு. அரச குடும்பம்னு நினைக்கிறேன். இப்போது அவரும் மற்றவங்க மாதிரி தான், நம்மளை மாதிரி நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழறாரு. அவர் பிறக்கும்போது அவர்கிட்ட அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இவர் வந்து அரசனானா மிகப்பெரிய அரசனாயிடுவான், இல்லைனா இவனை மாதிரி ஒரு துறவியே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு துறவி ஆயிடுவான், இவனுக்கு கஷ்டத்தையே காட்டக்கூடாது, கஷ்டத்தை காட்டினீங்க அப்படின்னா இவன் துறவி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது புத்தரை, அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தன். இப்போது அவங்களுடைய அப்பா அவர் வெளி உலகத்தையே அவருக்கு காட்டவே இல்லை. குளிர்காலத்துக்கு ஒரு அரண்மனை, வெயில் காலத்துக்கு ஒரு அரண்மனை, எப்படியெல்லாம் சுகபோகமாக அவனை வாழ வைக்க முடியும், என்னெல்லாம் இருக்க முடியும். அந்த முதுமையானவங்க, இந்த நோயுற்றவங்க, இவங்கெல்லாம் அவருடைய கண்ணிலேயே காட்டலையாம். அந்த இளமையானவங்களை தான் வேலைக்கு வைக்கிறதாம், அந்த அழகான பெண்களை தான் வைக்கிறதாம். அப்படி பார்த்துக்கண்ணா, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு அவருக்கு, புத்தருக்கு. அப்படி அவருக்கு வெளி உலகமே தெரியாது, இப்படிலாம் ஒரு கஷ்டம் இருக்கிறதுனே அவருக்கு தெரியாது. அவ்வளோ சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இப்போ அவங்க அப்பா ஊருக்கு போயிடுறாரு சம்திங் நினைக்கிறேன். அப்போது இவர் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுன்னு, சரி வா, அப்பா இல்லை, நம்ம போகலாம், வெளியே போய் இந்த வெளி உலகத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வயசான தாத்தா அப்படியே போயிட்டுருக்காரு. ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பார். இவருக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் இவர் இப்படி. வயசாயிடுச்சா? அப்போ எனக்கும் ஆகுமா? ஆமாம், உங்களுக்கு தான் ஆகும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில வருஷங்கள்லாம் கழிச்சா நீங்களும் இப்படி தான் ஆயிடுவீங்க. ஐயோ. அப்புறம் போகிறாங்க. போனால் ஒரு நோயற்றவர் படுத்துட்ருக்கிறாரு. ரொம்ப ஐயோ அம்மா, ஐயோ முடியல அப்படின்னு கத்திட்டுருக்கிறாரு. இவர் ஏன் இப்படி கத்துறாரு, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறாரு? இவருக்கு ஏதோ நோய் வந்துருச்சு, அதனால தான் இப்படி கத்துறாரு. நோயின்னு ஒன்று இருக்கா? அது எனக்கும் வருமா? உங்களுக்கும் தான் வரும், எல்லாருக்கும் தான் வரும். ஐயோ, உலகம் இப்படிப்பட்டதா? அப்புறம் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு வீட்டு முன்னாடி நிறைய பேர் கும்பலாக உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. ஏன் இவங்களாம் அழுகுறாங்க, இவங்களுக்குலாம் என்னாச்சு? அங்கே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதனால தான் அழுது. என்னது, நம்ம இறந்து போயிடுவோமா அப்போ? ஆமாம், எல்லாருக்கும் தான் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். ஐயோ, இதுதான் வாழ்க்கையா? இப்போ அப்படியே இவர் எனக்கு இந்த சுகமான வாழ்க்கையை வேணான்னு தொடர்ந்துட்டு போயிட்டாராம். ஞானம் பெறுவதற்காக அதை துறந்துட்டு போயிட்டாராம். இப்போது இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கையோடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஞான பாதைக்கே நம்மளால் வர முடியும். இல்லை, இதெல்லாம் கவனிக்கல, இதெல்லாம் பெருசாகவே நினைக்கல அப்படின்னா இந்த ஞான பாதைக்கு வர முடியாது. புத்தர் இப்படி தான் வந்தார், இதெல்லாம் கவனிச்சார். இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வாழ்க்கை
அப்போ அவர் இதெல்லாம் பல வருஷமாக இதை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஞானத்தின் முடிவில் அவர் பெற்றது ஆசை. இது துன்பத்தின் காரணம் என்ன? ஆசை. இந்த பிறப்பு இறப்பின் காரணமே ஆசைதான். இப்போ இதைத்தான் அவர் அறிந்தார். அடுத்து குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்தில் இருந்து விடுபட்டு இருத்தல். இந்த சொந்தம், பந்தம், குடும்ப, குழந்தை, குட்டி இதெல்லாம் அப்படியே போய் மெர்ஜ் ஆகிக்கிறோம்ல. அப்படியே இவங்க மேலாம் அன்பாக தான் இருக்கணும், எல்லார் மேலேயும் அன்பாக தான் இருக்கணும். ஆனால் ரொம்ப போய் அட்டாச்சாக ஆகிடக்கூடாது. அதாவது ஞானம் பெற்றவர்கள் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப அட்டாச்சாக இதாவது அன்பு இருக்கலாம், ஆனால் இவங்க தான் என் உலகம், இவங்க தான் என் வாழ்க்கை, இவங்களுக்காகத்தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த தாமரை இலை மேல் தண்ணி இருக்கும்ல, அது ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். கடமையை செய்யணும், அன்பை கொடுக்கணும், ஆனால் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளில் ஏன் இவ்வளோ துன்பம், கஷ்டம்? ஏன்னா அட்டாச்மெண்ட். இப்போது ஒரு அம்மா ஒரு குழந்தைய ஆசையாக வளர்க்குறாங்க, அதுக்கு ஒரு மருமக வந்துச்சுன்னா அவனுடைய பையன் அந்த மருமக மேலே அன்பு வச்சாலும் ஐயோ போச்சு. ஏன்? அட்டாச்மெண்ட். இந்த மாதிரி தான் உறவுகிட்ட நம்ம துன்பமே வருது. இந்த அட்டாச்மெண்ட் இல்லைன்னா துன்பம் வராதுங்க. அது அன்பு அழகானது, அது அழகாக தான் இருக்கும். ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் நமக்கு துன்பம் வருது. அடுத்து விருப்பு வெறுப்புகளில் சமநிலை. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்படின்னு இருக்கவே கூடாது. ரெண்டுத்துலேயும் சமநிலை. விருப்புன்னு ஒன்று இல்லை, வெறுப்புன்னு ஒன்று இல்லை, ரெண்டுமே இல்லை. ரெண்டுத்துலேயும் சமம். எல்லாமே இங்கே இறைவன், எல்லாமே இங்கே இறைவன் செயல்தான். எனக்கு பிடிச்சதுன்னா என்ன, பிடிக்கலனா என்ன, எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்தது. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், அந்த ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவம். அதாவது இறைவன் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி. இது எல்லாத்த விட முக்கியமானது. இத்தனை பாயிண்ட் சொன்னேனே, அதில் எல்லாத்த விட முக்கியமானது இது. கடவுள் மீதான நித்தியமான பக்தி. எப்பவும் கடவுள் மேலே ஒரு பக்தி, நித்தியமாக நிரந்தரமான பக்தி. எப்பவும் கடவுளை நினச்சிக்கிட்டே அவரே வாழ்க்கையுடைய முக்கியமாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா, கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு. இப்போ இந்த பக்தி பாதையில் நம்ம போகிறோம். அடுத்து தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொது மக்களிடமிருந்து விலகி இருத்தல். அதாவது இது எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஞானம் பெற்றவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கிறேன். அவங்களால மனிதர்கள் கூட வாழவே முடியாது, எப்பவும் தனிமையில் தான் இருப்பாங்க. அந்த ஒரு அரட்டை அடிக்கிறது, ஜாலியாக ஒரு இடத்துக்கு போகிறது, அதை என்ஜாய் பண்ணுறது, அந்த சொந்த பந்தங்களோடு இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஞானம் பெற்றவர்களால் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தண்ணிலே நிறைவுற்றவர்கள். அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆத்ம சக்தி அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆத்ம திருப்தி, அந்த ஆத்மானந்தம், ஆத்ம பேரானந்தம் அவங்களுக்கு வரும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. இந்த வெளி சந்தோஷம், அந்த உறவுகளாக இருக்கட்டும், இவர் எது மேலேயும் அவங்களுக்கு நாட்டம் போகாது. அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த திருப்தியை அவங்க பார்த்துட்டாங்க. அந்த பேரானந்த பெரிய ஒரு பொக்கிஷமே கிடச்சிருச்சு, பெரிய ஒரு வரமே கிடச்சிச்சு. அதாவது பெரிய என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே ஒரு சந்தோஷமே கிடையாது. அப்படி ஒரு நிலையை அடைஞ்சவங்களுக்கு சாதாரண ஒரு ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு எப்படி அதில் நிறைவாவாங்க? அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இப்போ அவங்க எப்பவுமே அந்த பொதுமக்கள்கிட்டேருந்து விலகி இருக்கிறது, தனியாக இருக்கிறது, இப்படி தான் இருப்பாங்க. அடுத்த ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல். அது முதல்ல தெரியணும். நம்ம எதுக்காக இங்கே பிறந்து வந்திருக்கிறோம், எப்பா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் பிறந்தோம்? சாகிறதுக்கு தான் பிறந்தோம்னா அப்புறம் ஏன் பிறக்கணும்? எதுக்கு பிறக்கணும்? சாக தானே போகிறோம். எதுக்கு இந்த வாழ்க்கை, இவ்வளோ துன்பம்?
அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்? இந்த ஆன்மா பரிபக்குவம் அடையணும், ஹையர் லெவலுக்கு போகணும். அதற்கான பயிற்சி காலம்தான் இந்த வாழ்க்கை. ஞானத்தாடே தான் வந்திருக்கணும். அதை முதல்ல முக்கிய ஸ்தானத்தில் வைக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். மற்றது எல்லாமே குடும்பமாகட்டும், வாழ்க்கையாகட்டும், பணமாகட்டும், வேலையாகட்டும், எல்லாமே அதுக்கப்புறம் தான். இப்போ அந்த முக்கியத்துவத்தை நம்ம அறியணும். இப்போ அதை அறிந்தவர்களாக ஞானம் பெற்றவர்கள் இருப்பாங்க. பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு. தத்துவ ஆய்வு அப்படின்னா ஐசக் நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்துச்சு. அவர் யோசிச்சாரு, ஏன் ஆப்பிள் ஏன் என் தலையில் விழணும்? அது ஏன் இப்படி சைடில் போயிருக்கக்கூடாது? ஏன் இப்படி இந்த பக்கம் போயிருக்கக்கூடாது? ஏன் மேலே போயிருக்கக்கூடாது? எதுக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டார். இப்போதான் அவருக்கு தெரியுது, அவர் கண்டுபிடிச்சாரு, புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. அது விஞ்ஞானம். நம்ம மெயின் ஞானத்தில் என்ன சொல்லுவோம்? அப்பா இறைவா இப்படிலாம் படைச்சிருக்கு. நம்ம பாருங்க, அந்த புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம எப்படி நடக்க முடியும்? எப்படி இங்கே வாழ முடியும்? இங்கே எல்லாம் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கோம். அப்புறம் அந்த இடத்துல நம்ம எப்படி வாழ முடியும்? இப்போ இறைவன் பாருங்க இப்படியெல்லாம் படைச்சிருக்கலாம். இந்த ஒரு தத்துவ ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஞானம் பெற்றவர்கள். இந்த உடல்ல எவ்வளோ பெரிய சிஸ்டத்தை இந்த உடல்ல வச்சிருக்கிறாரு. கண்ணை விட ஒரு கேமரா இருக்க முடியுமா? என்ன இந்த குரல் எப்படி வருது? எங்கிருந்து குரல் வாயில இருந்தா வருது? எங்கிருந்து வருது? எவ்வளோ ஆய்வு. நம்ம சாப்பிட்றோம், எப்படி டைஜஷன் ஆகுது, அது எப்படி ரத்தமாகுது, சதையாகுது, இதெல்லாம் யார் பிரிக்கிறது, இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் ஆய்வு பண்ணுறது. இது பிண்ட விசாரம், அண்ட விசாரம். அண்டத்தில் இதெல்லாம் இப்படி பூமி தண்ணி தானே சுற்றுது. இது யார் சுத்த வைக்கிற? யாராவது உட்காந்து யாராவது சுத்த வச்சிட்டு இருக்கிறாங்களா என்ன? சூரியன் கரெக்டாக காலையில் விடிஞ்சா வருது, அடைஞ்சா போய் முடியுது. என்னது இதெல்லாம்? எப்படி மழைங்கிற ஒன்று இறைவன் படைச்சாரு? மழைங்கிற ஒன்று இல்லைன்னா எப்படி இந்த பூமி சுத்தும், பூமி இருக்கும்? எவ்வளோ இந்த மாதிரி நிறைய தத்துவ ஆய்வு பண்ணுவாங்க, விசாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி இறைவா இறைவா இறைவான்னு அப்படியே ஆழ்ந்து போகிறது, தனக்குள்ளேயே ஆழ்ந்து போகிறது. ஞானம் பெற்றவர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தான் ஞானம் பெற்றவர்கள் செய்வாங்க. இவர்களை நான் ஞானம் பெற்றவர்களாக அறிவிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.